ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் எப்படி நாம் அந்த நாளை சந்திக்க வேண்டும், வழிகாட்டுதல் நமக்கு அவசியம் தேவை. வேதம் என்பது வழிகாட்டக்கூடிய நற்செய்திகளையும் இன்னும் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய எச்சரிக்கைகளையும் கொண்டிருக்கிறது. வேதம் எப்படி நமக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய உள் உணர்வின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. உள் உணர்வின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் வேதம் என்பதை நாம் அறிய வேண்டும். வெளிப்புற சூழ்நிலைகளுக்கும் வெளிப்புற புலன்களிலிருந்து பார்வை மூலமாகவும் கேள்வி வாயிலாகவும் நாம் அறிவாக கொண்டிருக்கூடிய ஒவ்வொன்றும் அசத்தியமானதாகும். அதில் உண்மை இல்லை. உள்ளுணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனிடமிருந்துள்ள சத்திய வாக்கு, அது நிகழ்ந்தே தீரும். இன்று நாம் அதிகாலையில் இருக்கின்றோம். வழிகாட்டுதல் என்ன? நேற்றைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி இன்றைய வாழ்க்கையா? இன்றைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டுமா? அந்த புதிய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. தீமைகள் நீக்கப்பட்டதாகவும் நோய்கள் விளக்கப்பட்டதாகவும் புதிய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் உள் உணர்வோடு படைக்கப்படுகின்றோம். அந்த உணர்வை கவனித்தால் தவிர நம்முடைய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையை போன்றே தொடரும். அதாவது இறந்த கால வாழ்க்கை மீண்டும் தொடர்கின்றது. இறந்த கால வாழ்க்கையில் வாடும் பொழுது நமக்கு உற்சாகம் கிடையாது, சோர்வு தீண்டும், நம்பிக்கை கிடையாது, கவலைகள் நெருங்கும், இன்னும் நாளைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையும் இருக்காது. நேற்றைய வாழ்க்கையினுடைய துர்ச்சகலங்களும் துக்கங்களும் தொடரும். மனதை நாம் கவனிக்க வேண்டும். உள் உணர்வாக அந்த மனதிற்கு வெளிப்படக்கூடிய வகையில் சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். சிந்தனை என்பது அறிவாற்றல் மிக்கது, ஒளிமயமான வாழ்க்கைக்காக நமக்காக அறிவிக்கப்பட்டுக்கூடிய சத்தியத்தின் மீது விருப்பம் கொள்ளச் செய்யும். அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையாக உருவெடுக்க ஆரம்பிக்கும். அந்த நாளிலிருந்து விருப்பம் நான் கொள்ளும் பொழுது என் மனதில் ஒரு தேவையை நான் கருக்கொண்டிருக்கின்றேன், மனதில் கருத்தரிக்கின்றேன். என் உள் உணர்வாக வெளிப்படக்கூடிய ஒவ்வொன்றும் என் மனதில் என் விருப்பத்தை தோற்றுவிக்கும் பொழுது நான் கருத்தரிக்கின்றேன். மனம் ஒரு கருவறையாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆன்மாவிலிருந்து, உள் மனதிலிருந்து, மனதினுடைய சாட்சியத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது. எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த விருப்பமானது ஏற்கனவே நான் பார்த்திருப்பதை போன்றும் இதைவிட அழகானது வேண்டும் என்றும் என் மனம் எனக்கு கூறும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது. அந்த விருப்பத்தில் என்ன இருக்கிறது என்றால், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த சுகத்திற்கு நான் உருவம் தேட முடியாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் உருவம் கிடையாது, மனதிற்கும் உருவம் கிடையாது. உங்களுடைய மனதில் சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கும் உருவம் கிடையாது. ஆன்மா இறைவனுடைய ஒரு சொல்லை அது கிரகித்து உங்களுடைய மனதிற்கு இறைவனுடைய நற்செய்தியாக அனுப்புகின்றது, அல்லது இறைவனிடமிருந்து ஒரு எச்சரிக்கையாக அனுப்புகிறது. வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு அழகான செய்தியை நமக்கு இறைவன் அறிவித்து அதனை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் இறைவன் கவனிக்கின்றான். உங்களுடைய ஆன்மாவாக இருந்து கடவுளை நம்புகின்றோம் என்று கூறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சோதனை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அமைகிறது. வேண்டும் வேண்டாம் என்ற இந்த இரண்டில் ஒன்றை கூறக்கூடிய செய்தியாக ஒவ்வொரு மூச்சும் அமைகிறது. உயிர் மூச்சு ஒவ்வொன்றிலும் என்னுடைய தேவையாக நான் அதை கவனிக்கின்றேன். உயிர் மூச்சு ஒவ்வொன்றிலும் என்னுடைய தேவையாக நான் அறியக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என் ஆன்மாவிலிருந்து நான் கிடைக்கப் பெறுகின்றேன் என்று அந்த உணர்வை சத்தியமாக நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த மனதை கைவிட்டுவிடக்கூடாது எந்த ஒரு மூச்சிலும். உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என்ன வேண்டும், என்ன வேண்டாம்,
ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது, இது வேண்டுமா வேண்டாமா. இந்த இரண்டில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதிலே நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையாக அமையப் போகின்றது. இதற்கப்பால் ஒரு தேவையில்லை. ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த பதில் வேண்டும். அப்படியானால் இதனை அறிவிக்கக்கூடிய நான் உங்களுக்கு இதனை நிறைவேற்றி தருவேனா, அல்லது நீங்களாக நிறைவேற்றி கொள்ளப் போகின்றீர்களா? உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணத்தையும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? சிந்தனைக்காக ஒன்று. இப்பொழுது நோய்கள் இருக்கின்றன, நீங்க வேண்டும். உங்களை மனதில் நான் அறிவிக்கின்றேன். அந்த நோய் என்ன என்பது தெரியுமா? வலிக்கிறது. அந்த வலி காரணம் தெரியுமா? தெரியாது. இப்பொழுது போக வேண்டுமா வேண்டாமா? காரணம் தெரிந்தால்தான் போக வேண்டும், அது இல்லாமல் போகக்கூடாது என்று கூறுவீர்களா, வேண்டும் என்று விரும்புவீர்களா? வேண்டுமா வேண்டாமா? என்ன காரணம் என்று கேட்டால் நாம் இறைவனை கேட்கின்றோம் என்ன காரணம் என்று. அந்த காரணத்தை சொல்கின்றான். நீங்கள் 4-5 வருடங்களுக்கு முன்பாக இந்த தவறு செய்தீர்கள், அதன் காரணமாக இந்த விளைவு. நாமும் சொல்வோம், யாருக்கு என்ன பாவம் செய்தோமோ தெரியலையே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு. அறிவிப்பது யார்? என்ன பாவம் செய்தேனோ என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வியை அறிவித்தது இறைவன். பாவங்களின் காரணமாகத்தான் இன்று உங்களுடைய உடலில் ஒரு நோயாக விளைந்திருக்கின்றது. பாவங்களின் காரணமாகத்தான் என்னுடைய சூழ்நிலையில் ஒரு துன்பம் என்னை தொடர்ந்து வருகின்றது. பாவங்களின் காரணமாகத்தான் மனிதர்களிடமிருந்துள்ள சில பிரச்சனைகள் நான் சம்பாதித்து விட்டேன். பாவங்களின் காரணமாகத்தான் நாளைய வாழ்க்கை பற்றி நான் இன்னமும் கவலை கொண்டிருக்கின்றேன். அந்த பாவம் என்ன என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். இந்த நாளில் இவ்விதமாக நீங்கள் பாவம் செய்தீர்கள், இதுதான் காரணம் என்று கூறிய பிறகு நீங்கள் உங்களுடைய 4 வருடங்கள் பின்னுக்கு சென்று அந்த பாவத்தை சீர் செய்து கொண்டு இன்று வரப்போகின்றீர்களா? கடந்த காலத்துக்குள் நுழைய முடியுமா? அது இறந்த காலம். அந்த அத்தனை பதிவேடுகளும் இறைவனிடம் இருக்கின்றன, உங்களிடம் கிடையாது. ஆனால் அவனுக்கு முக்காலத்தையும் உங்களுக்காக சீரமைக்க முடியும். நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையை நான் கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களுக்கு உண்மையானால் இன்று இருக்கக்கூடிய பாவம் என்ன செய்துவிட்டேன் என்று பார்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு என்னுடைய நன்மைகள் இருக்கின்றன உள்ளும் புறமும், அந்த சுகத்தில் நான் வாழ்கின்றேனா என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த சுகத்தை நீங்கள் உங்களுடைய கைகளால் உங்களுடைய வாய்களை கொண்டும் சம்பாதித்தீர்களா, அல்லது இந்த சுகம் இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் இதனை சம்பாதிக்கவில்லை என்று இருக்கும் பொழுது என் இறைவன் என்றைக்கும் இந்த சுகத்தை தர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்கின்றது. என்றென்றைக்கும் சுகமாக வாழ வேண்டும். இதனை நாம் சம்பாதிப்பவர்கள் இல்லை. மனம் என்ற மாபெரும் சக்தி அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு நல் உணர்வை கொடுக்கக்கூடிய நல்ல உயிரோட்டத்தையும் கெட்ட எண்ணங்களாக நான் கொண்டிருக்கும் பொழுது அதனை பாடாக்கக்கூடிய தீய சக்திகளாகவும் இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த உருவாக்கம் ஒரு குறிப்பிட்ட நிலை அடையும் பொழுதுதான் அதனுடைய தாக்கத்தை நாம் விளைச்சல்களாக உணர்கின்றோம். அந்த நாளில் எனக்கு நோய் வந்தது போன்றும், எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது போன்றும் அன்று எண்ணுகின்றோம். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சுகவீனமும், ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு துக்கமும், ஒவ்வொரு கவலையும் முன்பு செய்த பாவத்தினுடைய விளைச்சல் என்று உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் நான் கவனிக்கின்றேன், ஏதோ நெஞ்சம் அழுத்தமாக இருக்கின்றது, கொஞ்சம் வலி வர மாதிரி இருக்குது. ஒரு சுகவீனம் எனக்கு என் உடலில் எங்கோ ஒரு முறையில் ஆரம்பமாகின்றது. என்னுடைய பாவங்கள் காரணம் என்பதை நான் அறிய வேண்டும். அந்த பாவங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தால் தவிர உணர முடியாது. உங்களுக்கு மனம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது சிந்திப்பதற்காக வேண்டி. வெளிப்புற பார்வையும் இருக்கின்றது, அகப்பார்வையும் இருக்கின்றது. வெளிப்புற பார்வையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அகத்தில் நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முதலில் எனக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்ற அழகான உணர்வை கொண்டுதான் அமைக்கப்படுகின்றது. வேண்டும், அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே இறைவனுடைய வாக்கு அவரவர் தன்மைக்கு ஏற்ப அங்கு அமைக்கப்படுகின்றது. எனக்கு என்னுடைய நோய்கள் சுகமாக வேண்டும் என்று ஒருவருக்கு, இன்னொருவருக்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்களே வழி உண்டா
இதற்கு ஏதேனும் அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது, வழி வேண்டுமா வேண்டாமா, இனி அதற்குரிய பாதையில் நீங்கள் சென்று முயற்சித்தால் தவிர, அந்த முயற்சியில் உங்களுடைய பொறுமையை மேற்கொண்டால் தவிர உங்களுடைய சுகவீனம் கிடையாது, சுகவீனம் தீராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு தேவை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே தேவையில்லை, அது அருபமான தேவை. யார் இறைவனிடமிருந்திருக்கக்கூடிய ஒரு வாக்கை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதனை நிறைவேற்ற தனக்கு வழியில்லை என்பதையும் சிந்தித்து தெளிவடைந்து உணர்ந்து அந்த நல்லறிவின் காரணமாக என் இறைவனுக்கு தவிர நான் இனி பணிவதற்கில்லை, வேறு எவரிடமும் நான் என்னுடைய தேவைகளுக்காக செல்வதில் எனக்கு எந்த புண்ணியமும் இருக்காது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இறைவன் கூறுகின்றான், அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 31, 33. அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களே. இது மனித சமுதாயம் ஒவ்வொருவருக்கும். அத்தியாயம் 31, 33வது வசனம் உங்களுடைய உள்ளத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. இது உணர்வு சம்பந்தமானது. வேதம் என்பது மனதின் சாட்சியம். உங்களுடைய மனம் சாட்சியமாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் எந்த காரணமாக நீங்கள் இந்த பேச்சை பேசுகின்றீர்கள், எந்த காரணமாக நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு அசைகின்றீர்கள், ஒரு தேவையின் அடிப்படையில். அந்த தேவை உணர்வு. உணர்வு உங்களுடைய உடல் உறுப்புகளை இயக்குகின்றது. அந்த உடல் உறுப்புகள் இயங்க வேண்டுமானால் உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக இயங்க வேண்டும். நான் என்னுடைய கையை அசைக்கின்றேன் என்றால் அது முறையாக அசைய வேண்டும். உள்ளம் என்ற ஒன்று கவனிக்கின்றது, முறையாக அசைகிறதா அல்லது நடுக்கமாக இருக்கின்றதா. இந்த நடுக்கம் உள்ளத்திற்குரிய நெஞ்சத்தின் பயத்தை கொண்டு நடுக்கம் ஏற்படுகின்றது. இருதயமும் நடுங்குகின்றது, உள்ளுறுப்புகளாக இருக்கிற இருதயமும் நடுங்குகின்றது. பேசும்பொழுது பயத்தின் காரணமாக நெஞ்சமும் நடுங்குகின்றது, இருதயமும் இயங்க மறுக்கின்றது, துடிதுடிக்கின்றது. நாக்குக்குள்ளே பேசுவதற்கு சங்கடப்படுகின்றது, அந்த நாக்கும் நடுங்க ஆரம்பிக்கின்றது, பேச முடியாது. சுகமான வாழ்க்கையை நான் மேற்கொண்டிருக்கின்றன என்பதற்கு உரிய ஒரு பாதை, அறிவதற்கான பாதை, என் மனம் சுகமாக இருக்கின்றதா என்பதை மட்டும் பாருங்கள், அல்லது என் மனம் பதட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். உள்ளம் பதற வேண்டிய அவசியமில்லை. நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த கவலையும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். இந்த கவலையும் பயமும் வர என்ன ஏதோ எப்படியோ என்று அந்த பதட்டத்தை ஷைத்தான் கொண்டு வருகின்றான். உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். சீக்கிரமாக பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. அவசரத்தில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் மேற்கொள்ள வேண்டுமா, இன்னும் சீக்கிரமாக நீங்கள் செயல்பட வேண்டுமா? உங்களுடைய இறைவனுடைய கேள்வி அங்கே இருக்கின்றது, உணர்வாக அமைக்கப்படுகின்றது. பதட்டத்திற்குரிய நீங்கள் இந்த நேரத்தில் கவலையை அதிகமாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகலாமா? கவலையை நீக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களை விட்டுவிட்டு மனிதர்களிடம் நீங்கள் போகலாமா? கவலைக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கே தெரியாது. மனிதர்களிடம் நீங்கள் சொல்கின்றீர்கள் அவசரப்பட்டு, அவர்கள் உங்களுடைய காரணத்தை அறிய முடியுமா? சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் இறைவனை தவிர வேறு யார் பக்கமும் திரும்ப முடியாது. உங்களுடைய மனதை உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திருப்புங்கள். மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் தடைபடும். நிச்சயமாக இதில் புண்ணியம் இல்லை என்பதை இறுதியாக என் இறைவனே என்று சரணடையக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது அவனிடமிருந்தவர்கள் ஆற்றல் ஆகுக என்ற ஒரு மாற்றத்தில், அந்த நிமிடத்தில், அந்த சூழ்நிலையில் கண்ணிமைக்கும் பொழுதில் உங்களுடைய நிகழ்வுகள் நிகழும் என்பதையும் என்று நீங்கள் அறிய வேண்டும். எந்த அளவுக்கு நான் என்னுடைய மனதை ஆன்மாவின் பக்கம் திருப்புகின்றேனோ, சத்தியத்தின் பக்கம் திருப்புகின்றேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய காரியங்கள், என்னுடைய தேவைகள் நினைத்த அந்த மாற்றத்தில் நிறைவேறும். என்னிடம் வரக்கூடியவர்கள் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்பினால் அது எப்படி என்ற ஒரு கேள்வியை ஷைத்தான் கொண்டு வருவான். உங்களுடைய அறிவின்படி இதெல்லாம் நடக்காது, எப்படி நினைத்தால் சுகமாகிறோம். அந்த கேள்விக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி. வேணுமா வேண்டாம். ரொம்ப லேசான வாழ்க்கை. என் அறிவு வேலை செய்யும் பொழுது என்னுடைய அறிவு ஷைத்தான் என்பதை அறிய வேண்டும். வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் எப்படிங்கிற கேள்வி. பிறகு அந்த எப்படிங்கிற கேள்விக்கு தனக்கு பதில் தெரியாமல் ஊர்வலத்தில் போய் கேட்கறது, மருத்துவர்கிட்ட போய் கேட்கறது, ஜோசியன்கிட்ட போய் கேட்கறது, எப்படி என்னன்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும்? உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்பது தெரியாது. மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வியை ஆன்மா கேட்கின்றது. நான் ஆன்மாவை மறுத்து விட்டதன் காரணமாக இனி மூளை தான் வேலை செய்ய வேண்டும். 2 கனெக்ஷன் இருக்குது மனசுக்கு.
ஒன்று உங்களுடைய கனெக்ஷன் மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மா, அதை மறுத்துவிட்டால் மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டிருக்கக்கூடிய அறிவு. இந்த இரண்டில் நாம் பெரும்பாலும் அறிவின் பக்கம் தொலைந்து விடுகின்றோம். என்ன ஏது காரணம் என்ன என்றுதான். என்ன தெரியுதுன்னு டாக்டர் தெரியல டாக்டர், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, என்ன காரணம் தான் தெரியல. நான் கேட்குறது, காரணம் வேணுமா சுகம் வேணுமா? காரணம் வேணால் காரணம் சொல்லிட்டு போயிடுங்க. சுகம் வேணும்னு சொன்னால் சுகம் வேணும்னு இறைவனுக்கு பணிஞ்சிடும். எது வேணும்? சுகம்தான் டாக்டர் வேணும், எனக்கு காரணம் வேண்டாம். இப்போ தான் சுகமாக ஆரம்பிக்குமே தவிர காரண காரியங்கள் கேட்டால் நிச்சயமாக சுகம் இன்னும் கிடையாது. உங்களுடைய வாக்கு சுகமாக வேண்டும் என்று உங்களுடைய இறுதியில் இருக்கிறதே, அது இறைவன் அமைத்திருக்கின்றான். சுகமாகாது என்று எப்பொழுது உங்களுக்கு தோன்றுகிறது என்றால், மாற்றப்படுகிறது என்றால் என்ன காரணம், எப்படி சுகமாக்கிக் கொள்வது என்று நீங்கள் வழிமுறையை தேடும் பொழுது மறுக்கப்பட்டு விடுகின்றது. உள்ளமும் மறுக்கப்பட்டு விட்டது, அறிவிலும் வழி கிடையாது. இப்பொழுதுதான் உங்களுடைய வேதனை ஆரம்பமாகிறது. இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டுமென்றால் மனசாட்சியத்தின் பக்கம், தெய்வ உள்ளம், இறை இல்லம், புண்ணியஸ்தலம், அங்கிருந்து தான் உங்களை மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது இது தேவை என்பது. சுகம் அடையுங்கள் என்று ஒரு வார்த்தை தான் உங்களுடைய உள்ளத்துக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா? பிரச்சனைகள் என்னுடைய குடும்பங்கள் இருக்கிறது, வேண்டாம். ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? வேண்டுமா வேண்டாமா? அங்கு முடிகின்றது உங்களுடைய நன்மையின் ஆரம்பமும் முடிவும், உங்களுடைய தீமையின் ஆரம்பமும் அதன் விளைச்சல்களும் அங்கு ஆரம்பமாகிறது, அங்கு முடிவடைகின்றது. வேண்டும் என்ற மாத்திரத்தில் முடிந்துவிட்டது அந்த நேரம். இனி அது நிகழ்ந்தே தீரும். இந்த நாளில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஆன்மாவாக இருந்து உங்களுடைய மனதிற்கு தன்னுடைய செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இறையை அறிவிப்பவன் இறைவன். நான் இறைஞ்சதற்குரிய ஒரு தேவையை அறிவிப்பவன் இறைவன். இந்த இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இது தொழுகை, இது கும்பிடுதல், இது போற்றுதல், இது துதித்தல், இது ஜெபித்தல். எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இறை உணர்வு முக்கியம். என்ன என்பதை அறிய வேண்டும். இதனை நான் என்னுடைய இறைவனிடம் கேட்டிருந்தால் அவன் தொழுகை என்ன என்பதை கற்பித்திருப்பான். மனிதர்களிடம் கேட்டேன், 5 வேளைக்கு வா, உன் உடலை கொண்டு நீ வருத்தி கொண்டு உன்னுடைய தொழுகையை சடங்காக்கி முடித்துக்கொள், இவ்வளவுதான் என்று பாதிரிமார்களும் பூசாரிகளும் உருவத்தை கொண்டு நீங்கள் வழிபட வேண்டும் என்று கூறுவார்கள். இறைவன் கவனிப்பது, இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றானா, இறைவன் எனக்கு அடிபணிந்திருக்கிறீர்களா என்பதை, அல்லது உங்களுடைய உடலை கவனிப்பானா? இறைவன் கவனிப்பது உங்களுடைய உடல் உருவத்தையா, உங்களுடைய உள்ளத்தையா? தெளிவாக பதில் இருக்கின்றது, உள்ளத்தைத்தான் இறைவன் கவனிப்பான் என்று. அந்த உள்ளம் எனக்கு பணிந்திருக்கின்றதா, என்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டதா, எனக்கு மாறு செய்கின்றதா என்பதை கொண்டு முதலில் உங்களை கவனிப்பானா? உடலை கொண்டு நீங்கள் நடித்து காட்டியதை பார்த்து ஏமாந்து இவர் என்னுடைய அடியான் என்று ஏற்றுக்கொள்வானா? உங்கள் உருவத்தை கொண்டு நீங்கள் வழிபடுகின்றீர்கள். இறைவனுக்கு எது கண்ணியமில்லையோ அந்த கண்ணியத்தை நீங்கள் அவனுக்கு கொடுக்கவில்லை. உள்ளத்தை அமைத்தானே, அந்த உள்ளத்திற்கு அங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பமாகின்றது. உங்களுடைய கவலையும், உங்களுடைய நம்பிக்கையும், உங்களுடைய ஆறுதலும், உங்களுடைய அமைதியும், வாழ வேண்டும் என்ற விருப்பமும், வேண்டாம் என்ற இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை என்று கூறக்கூடிய அந்த அங்கலாய்ப்பும் ஒவ்வொன்றும் உள்ளத்திலிருந்து உருவாகின்றது. அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் அமைகின்றன என்பதை ஏன் அறிய தவறுகின்றோம்? பூசாரிகளை நம்பியதன் காரணமாக சத்தியத்தை நேரடியாக இறைவனிடம் கேட்பதை விட்டுவிட்டு, அவன் சொல்வதை கேட்பதை விட்டுவிட்டு, பூசாரிகளிடம் சென்று நீ இறைவனுக்குரிய பாதையை காட்டு என்று கூறியதன் விளைவுதானே. உங்களோடு இறைவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த நிமிடத்தில் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி, உங்களுடைய செய்திகளை, உங்களுக்கு தேவையானவற்றை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நேரடியாக பேசுகின்றான் என்று தெரிந்த பின்னரும் பூசாரிகளிடம் நீங்கள் சென்று அவர்கள் மூலமாகத்தான் இறைவனை அடைய வேண்டும், இறைவனிடம் பேச முடியும் என்று கற்பித்ததை சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யை கொண்டு வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்ட நம்முடைய கேடு இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆக்கிவிட்ட பிறகு உங்களுடைய மனம் சொல்ல வேண்டும், பூசாரி வேண்டுமா, இறைவன் வேண்டுமா? சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய கட்டாயம் உங்கள் மீது. இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பெரும் கூட்டத்தையே சந்திக்கின்றேன்.
அந்த கூட்டம் பூசாரிகளுடைய கூட்டமும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார் அனைவருடைய கூட்டமும் உங்களை எதிர்கொள்ளும். ஏன் உருவ வழிபாட்டுக்கு நீ வரவில்லை? எதற்காக இவ்வளவு காலமும் மசூதிக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் வந்து கொண்டிருந்தாயே ஏன் என்ற ஒரு பெருங்கூட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரும். இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், உங்களை படைத்தது யார்? அவனுக்கு மட்டும் வழிபடப் போகின்றீர்களா? அவனுக்கு நீங்கள் பதில் சொல்வதை பற்றி கவலைப்படவில்லை, பயப்படவில்லை, ஊரை பற்றி கவலைப்படுகின்றீர்கள். அவர்களுடைய அவ்வளவு முடிவும் என்னிடம் இருக்கின்றது. ஆனாலும் நாம் இறைவனை பயப்படுவதில்லை, ஊரை பயப்படுகின்றோம், கூட்டத்தினரை பயப்படுகின்றோம். நீங்கள் எனக்கு அடிபணியுங்கள். உங்களை படைத்தவன் நான், பாதுகாப்பவனும் நான், வளர்ப்பவனும் நான், வாழ்விப்பவனும் நான், உங்களை அழிப்பவனும் நான் தான். அஞ்ச மாட்டீர்களா? இன்று வரையில் உங்களுக்கு நற்செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். கவலை வேண்டாம் என்ற நற்செய்தி. கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி. நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் எனக்கு புறமுதுகு காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னை விட்டு வெளியேறி நீங்களாக கட்டிக்கொண்ட கட்டிடங்களுக்குள் செல்கின்றீர்கள். நியாயமா இது? எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தானா இது? எனக்கு புறமுதுகு காட்டுவதும் என்னை விட்டும் என்னுடைய இல்லத்தை விட்டும் வெளியேறி உங்களுடைய வீதிகளில் கட்டிக்கொண்ட உங்களுடைய கட்டிடங்களுக்குள் செல்கின்றீர்கள். அங்கு நான் இருக்கின்றேன் என்று இதில் உங்களுக்கான சாட்சியம் என்ன இருக்கின்றது? நான் அங்கே இருக்கின்றேன் என்று கூறுவதற்கு. இன்னும் தத்துவம் பேசுவீர்கள், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று. ஆனால் இங்கு மட்டும் இருக்க மாட்டான். எந்த அடிப்படையை கொண்டு நாம் தடம் புரண்டு விட்டோம்? இப்பொழுது அறியுங்கள், தூணிலும் இல்லை துரும்பிலும் இல்லை, என்னோடு இருப்பவன் இறைவன் என்று. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.